ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ இருக்க இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் காமனாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகாஸ்டினேஷன். இந்த ப்ரோகாஸ்டினேஷனை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு வேலையை செய்யலாம்னு நினைக்கும் போது தான் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைனா ஃப்ரெண்டு வாடா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எங்கேருந்து வரும்னே தெரியாது. ஸோ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற இந்த 7 சிம்பிள் ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலையும் இந்த ப்ரோகாஸ்டினேட்டை வந்து ஓவர் கம் பண்ணி வர முடியும். ஸோ அது என்னென்ன 7 சிம்பிள் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச விஷயம் அண்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன், டாக்குமெண்ட் பண்ணுவேன். அதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவேன். அதெல்லாம் உங்களுக்கும் பிடிக்கும், இல்லை நீங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரோகாஸ்டினேஷன்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். ப்ரோகாஸ்டினேஷன்னா நம்ம ஒரு வேலையை உடனே செய்யாமல் அப்புறமேட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போகிறது தான். ஒரு வேலையை உடனே செய்யாமல் அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லை அப்புறமேட்டு செஞ்சுக்கலாம், இல்லைனா கொஞ்ச நேரம் கழிச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறோம் பார்த்தீங்களா? அதை தான் வந்து ப்ரோகாஸ்டினேஷன்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி வந்து ஒரு 7 சிம்பிள் ஈஸி ஸ்டெப்ஸ் மூலிமா வந்து ஓவர் கம் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து இதே ஸ்டேஜில் தான் இருந்தேன். ஒரு வேலையை வந்து உடனே செய்ய மாட்டேன், அப்புறமேட்டு செய்கிறேன், இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே வந்து ப்ரோகாஸ்டினேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ இந்த 7 சிம்பிள் ஸ்டெப்ஸ்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணி இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டர் ஆகிட்டேன் இந்த ப்ரோகாஸ்டினேட் பண்ணுறதுலேருந்து. ஸோ இதை வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ வாங்க அது என்னென்ன 7 சிம்பிள் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம் ஒவ்வொன்றா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 மினிட் ரூல். இந்த ஐடியாவை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கிளியர்னு சொல்லி ஒரு புக் ஆத்தர். அவர் தான் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காரு. எந்த வேலையெல்லாம் வந்து செய்யறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு கம்மியா எடுக்குதோ, அத வந்து உடனே செஞ்சு முடிக்க சொல்றாரு. அது எந்த ஒர்க்கா வேணா இருக்கலாம். ஒரு இம்பார்ட்டன்டான இமெயிலுக்கு வந்து ரிப்ளை பண்றதா இருக்கட்டும், இல்ல உங்க பிளேஸ ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், இல்ல உங்க குளோத்ஸ வந்து மடிச்சு வைக்கிறதா இருக்கட்டும், எந்த சிம்பிள் ஒரு 2 நிமிஷத்துக்கு கம்மியா எந்த வேலையெல்லாம் இருக்கோ, அது எல்லாத்தையும் உடனே செஞ்சு முடிக்க சொல்றாரு. உடனேனா உடனே. எந்த ஒரு அந்த தள்ளி போடுறங்கிற ஒரு இதுவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி செஞ்சு முடிக்கும்போது தான், இந்த சின்ன சின்ன வேலை கூட வந்து ஒரு பெரிய டாஸ்க்கா தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ நீங்க இனிமேல் ஏதாச்சும் ஒரு வேலைய வந்து டிலே பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நீங்க இத வந்து நெனச்சு பாருங்க. இல்லன்னா திங்க் பண்ணி பாருங்க. இந்த வேலைய செஞ்சு முடிக்க எனக்கு 2 நிமிஷத்துக்குள்ள தான் டைம் எடுக்குமா? இல்ல அதுக்கு அதிகமா டைம் எடுக்குமா? அப்படின்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா குறைஞ்ச டைம் தான் எடுக்கும்னா, அத வந்து உடனே செஞ்சு முடிச்சுருங்க. அத வந்து கண்டிப்பா தள்ளி போடாதீங்க. இத பண்ணாலே வந்து உங்களால இந்த இந்த சின்ன சின்ன டாஸ்க்லாம் வந்து ஈஸியா வந்து ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணாம வந்து செஞ்சு முடிக்க முடியும். அடுத்தது 2வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் டாஸ்க்ஸ் இன்டூ ஸ்மாலர் ஸ்டெப்ஸ். நம்ம நெறைய டைம் ஏன் ப்ரோக்ராஸ்டினேட் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலைய செய்யறதுக்கு முன்னாடி, இது என்னடா இவ்வளோ பெரிய வேலையா இருக்கு. இத யார்றா செஞ்சு முடிக்கிறது அப்படின்னு சொல்லி மலைச்சிட்டு செய்யாம விட்டுருவோம். ஸோ அதுவே அந்த ஒரு பெரிய வேலைய சின்ன சின்ன டாஸ்க்கா பிரிச்சு பிரிச்சு செய்யும்போது நம்மளால ஈஸியா செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு புக் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன். ஒரு புக் எடுத்து நீங்க ஒரே வாரத்துல படிச்சு முடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா படிச்சு முடிக்க மாட்டீங்க. ஏன்னா, அது வந்து உங்க பிரெயினுக்கு வந்து, "என்னடா இது ஒரு புக்க எப்புட்றா ஒரு வாரத்துல படிக்கிறது? இது எங்கடா படிக்கிறது?" அப்படின்னு சொல்லி லேசியா விட்டுருவோம். ஸோ, அத வந்து நம்ம ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இத நம்மளால பண்ண முடியாது, அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லி சொல்லி நினைச்சுக்கிட்டே இருப்போம். அதுவே நீங்க வந்து ஒரு புக்க 1 வீக்ல படிக்கணும்னு நினைக்காம, அத வந்து ஸ்மாலர் டாஸ்க்கா பிரிச்சு பிரிச்சு படிக்கணும்னு நினைச்சீங்கன்னு வைங்களேன், ஒரு நாளைக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு பேஜ் இல்லைனா 2 பேஜ் அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா 2 மாதம் இல்லைனா 3 மாதத்தில் வந்து ஒரு ஒரு புக்கை வந்து ஈஸியாக படித்து முடிக்க முடியும். ஸோ இதை தான் நான் வந்து பிரேக் டாஸ்க்ஸ் இன்டூ ஸ்மாலர் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்ல வந்தேன். ஒரு பெரிய வேலையை சின்ன சின்னதாக உடச்சி உடச்சி செய்கிறது. உடச்சி உடச்சி செய்கிறது மீன்ஸ் லைக் சின்ன சின்னதாக பிரித்து பிரித்து செய்கிறது. எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து செஞ்சோன்னா ஈஸியாக நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும். ஸோ நம்ம வந்து ப்ரோகாஸ்டினேட் பண்ணாமல் ஈஸியாக வந்து அடுத்த வேலைய வந்து பார்த்து போய்க்கிட்டே இருக்க முடியும். ஸோ இத வந்து 2வது ஸ்டெப்பா நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 3வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் பொமோடோரோ டெக்னிக். பொமோடோரோங்கிறது வந்து ஒரு டைம் மேனேஜ்மென்ட் டெக்னிக். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு 25 மினிட்ஸ் டைம் செட் பண்ணணும். அந்த 25 மினிட்ஸ்ல எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம வந்து ஒர்க் பண்ணணும். அந்த 25 மினிட்ஸ் மினிட்ஸ் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் ஒரு ஸ்மால் பிரேக் எடுத்துக்கணும். அடுத்தது மறுபடியும் அந்த 25 மினிட்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பொமோடோரோ டெக்னிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த பொமோடோரோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணும்போது அந்த 25 மினிட்ஸ் தான் இருக்குங்கிற ஒரு அர்ஜென்சி வந்து நம்ம பிரெயினுக்கு கிரியேட் ஆகும். அந்த அர்ஜென்சி கிரியேட் ஆகிறனாலேயே வந்து நம்ம அந்த டாஸ்க்கை வந்து எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் செஞ்சு முடிக்க முடியும். அதே மாதிரி இந்த 25 மினிட்ஸ் டைம் செட் பண்ணிவிட்டு எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் ஒதுக்கி வச்சிருங்க.
உங்கள் ஃபோனை வந்து ஒரு ஃபோக்கஸ் மோட் இல்லைனா வந்து டூ நாட் டிஸ்டர்ப் மோடில் போட்டு வச்சுருங்க. அப்படி இல்லைனா உங்கள் ஃபோனை வந்து வேறு ரூமில் கொண்டு போய் வச்சுட்டு ஃபுல்லாக கான்சன்ட்ரேட்டடாக வந்து 25 மினிட்ஸ் வந்து உங்கள் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட்டடாக ஒர்க் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இந்த பொமோடோரோ டெக்னிக்கோட மெயின் திங்கு. எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது அந்த 25 மினிட்ஸ்க்கு. அடுத்து அந்த 5 மினிட்ஸ் வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கலாம், சின்ன பிரேக்கு. மறுபடியும் 25 மினிட்ஸ் வந்து ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த பொமோடோரோ டெக்னிக்கை வந்து நீங்கள் உங்களோட இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கனாலும் இந்த ப்ரோகாஸ்டினேட்டை வந்து ஈஸியாக வந்து ஓவர் கம் பண்ண முடியும். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செட் டெட்லைன்ஸ் அண்ட் ஒர்க் ஆன் இட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேலையை ப்ரோகாஸ்டினேட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ அதுக்கு வந்து ஒரு டெட்லைனை செட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக அந்த டாஸ்க்கை வந்து அந்த டெட்லைனுக்குள்ளே செஞ்சு முடிக்க முடியும். நம்ம ப்ரோகாஸ்டினேட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையை செஞ்சு முடிக்க ஒரு எண்ட்லைன் இல்லாத காரணத்தினால தான் வந்து நம்ம அதை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோம். ஏதாச்சும் ஒரு இந்த டைமுக்குள்ளே செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு டெட்லைன் ஆர் எண்ட்லைன் இருந்துச்சுன்னா அந்த வேலையை வந்து நம்ம கரெக்டாக செஞ்சு முடிப்போம். இவ்வளோ தான் டைம் இருக்குது, இதுக்குள்ளே செஞ்சு முடிக்கணுமே, இல்லைனா ஏதாச்சும் ஆகிடுமே அப்படின்னு ஒரு மைண்டுக்குள்ளே நீங்கள் ஒரு இது அர்ஜென்சியை க்ரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து அந்த டாஸ்க்கை வந்து செஞ்சு முடிக்க முடியும். இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஈவினிங்குள்ளே வந்து இந்த ஹோம்ஒர்க்கை சப்மிட் பண்ணணும், இல்லைனா நாளைக்குள்ளே இந்த அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு டெட்லைன் கொடுக்கும்போது நம்ம வந்து உடனே ஆஹா இவ்வளோ தான் டைம் இருக்குது, இதுக்குள்ளே நம்மளால் செஞ்சு முடிக்கலன்னா வந்து நமக்கு வேறு ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அர்ஜென்சியில் செஞ்சு முடிக்கிறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு டெட்லைனை வச்சு செட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக வந்து அந்த ப்ரோகாஸ்டினேட் பண்ணாமல் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ இது வந்து அடுத்த பாயிண்ட். இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செட் டெட்லைன் அண்ட் ஒர்க் ஆன் இட். அடுத்தது 5வது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் வந்து அடிக்கடி ஃபாலோ பண்ணுவேன். எப்போல்லாம் வந்து எனக்கு ப்ரோகாஸ்டினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா, சேஞ்ச் மை என்விரான்மெண்ட் ஆர் சேஞ்ச் யுவர் என்விரான்மெண்ட். நீங்கள் எப்போவுமே வந்து ஒரே இடத்துல வந்து உட்காந்து வேலை செய்கிறீங்க, இல்லை ஒரே இடத்துல வந்து படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த இடம் வந்து உங்களுக்கு போர் அடிக்குதுன்னா, அதை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு பிளேஸை சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கான மைண்டில் வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். இல்லைனா ஒரு ப்ரொடக்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களோட அந்த டாஸ்க்கை வந்து ஈஸியாக வந்து ஓவர் கம் பண்ணி வர முடியும் ப்ரோகாஸ்டினேட் பண்ணாமல். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த லைப்ரரி போவேன், இல்லைனா கெஃபேல போய் உட்காருவேன், ஏதாச்சும் புக்கு படிக்கிறது இல்லைனா ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால். அந்த மாதிரி உங்கள் பிளேஸை வந்து என்விரான்மெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு கெஃபேக்கு இல்லை லைப்ரரிக்கு தான் போகணுங்கிற அவசியம் இல்லை. ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு பார்க்கு இல்லைனா ஒரு நல்ல காத்தோட்டமாக வர என்விரான்மெண்ட்டில் போய் நல்ல ஒரு ஃப்ரீயான என்விரான்மெண்ட்டில் போய் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இடத்துல வந்து உட்காந்து உங்கள் அந்த ப்ரொடக்டிவான திங்கை வந்து செய்ய பாருங்கள். ஸோ அந்த மாதிரி செய்கிறப்பையும் வந்து இந்த ப்ரோகாஸ்டினேட்டை வந்து ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சு. உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா என்னங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களோட என்விரான்மெண்ட்டை வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி பாருங்கள். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமையும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து வெளியே போய் ஏதாச்சும் இந்த அமைதியான பிளேஸில் பார்க் ஆர் லைப்ரரி அந்த மாதிரி இடத்துல வந்து உங்களோட ப்ரொடக்டிவ் திங்ஸை பண்ணும்போது. அடுத்தது கிரியேட்டட் டு டூ லிஸ்ட். இந்த டூ டூ லிஸ்ட் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இதனாலேயே வந்து உங்களோட ப்ரோகாஸ்டினேட்டோட அந்த ஹேபிட்டை வந்து ஓவர் கம் பண்ணிட முடியும். நான் என்ன பண்ணுவேன்னா முந்தின நாள் நைட்டே வந்து நாளைக்கு என்னென்னலாம் பண்ண போகிறேங்கிறத வந்து ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்து எழுதி வச்சுக்குவேன். ஸோ அந்த டாஸ்க்கெல்லாம் வந்து நாளைக்கு காலைல எந்திரிச்ச உடனே வந்து வரிசையாக செய்கிறது தான் என்னோடய வேலையே. ஸோ அதை அப்படி செய்யும்போது அந்த ப்ரோகாஸ்டினேட்டுங்கிற அந்த ஒரு இது வந்து எனக்குள்ளே வரவே வராது. ஏன்னா எனக்கு கண்ணு முன்னாடி வந்து எல்லாமே வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஜாபாக வந்து இதெல்லாம் இந்த ஃபஸ்ட்டு இந்த ஜாப் செய்யணும், அடுத்து இந்த ஜாப் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா எழுதி வச்சுருக்கும்போது அதெல்லாம் செஞ்சுட்டு ஒவ்வொன்றா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவேன். ஸோ அப்படி பண்ணும்போது அந்த ப்ரோகாஸ்டினேட்டுங்கிற அந்த தாட் வந்து என் மைண்டுக்குள்ளே வரவே வராது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் யுவர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இங்கே லிமிட் யுவர் டிஸ்ட்ராக்ஷன் சொல்லி நான் எதை சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரொடக்டிவாக ஒரு வேலை செய்யலான்னு உட்காரும்போது தான் வந்து உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லைனா உங்கள் வீட்டில் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு வேலை கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணி வாடா அங்கே வெளியே போகலாம், அங்கே போகலான்னு சொல்லி கூப்பிடுவான். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்ண பாருங்கள். நீங்கள் வந்து ஏதாச்சும் ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா வந்து முன்னாடியே அவங்களுக்குலாம் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி என்ன எதுக்கும் கூப்பிடாதீங்க. நான் வந்து இப்போ ஒரு அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு நான் வந்து படிக்க போகிறேன், இல்லைனா ஏதாச்சும் ஒரு ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் என்னை என்னை கூப்பிட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லிடுங்க. உங்கள் ஃபோனை வந்து சைலண்ட் ஆர் ஃபோக்கஸ் மோடில் போட்டுட்டு தூரமாக தள்ளி வச்சுட்டு உங்களோட ப்ரொடக்டிவ் திங்ஸை வந்து பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து உங்களோட ப்ரோகாஸ்டினேட்டோட அந்த ஹேபிட் வந்து கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணி வர முடியும். ஸோ இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ண இந்த ஒரு 7 ஸ்டெப்ஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த 7 பாயிண்ட்ஸ் தான் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் லைஃப்பில் நீங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். நான் இதை வந்து கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி
பார்த்து நான் அந்த ப்ரோகாஸ்டினேட்ங்கிற அந்த ஹேபிட்டை வந்து கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி வந்துட்டுருக்கேன். ஸோ நீங்களும் வேணும்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேற என்ன மாரி கன்டென்ட்லாம் நீங்க வந்து லைக் பண்றீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ அத வந்து அடுத்த அடுத்த வீடியோல வந்து நான் கிரியேட் பண்ண வந்து நான் ட்ரை பண்றேன். அது எந்த டாபிக்கா இருந்தாலும் பரவால்ல. மோஸ்ட்லி வந்து இந்த பெர்சனல் ஃபைனான்ஸ், ப்ரொடக்டிவிட்டி இந்த மாரி ஹேபிட் பில்டிங், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அதில எனக்கு போதுமான இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வந்து அதையும் நான் வந்து வீடியோ எடுத்து கிரியேட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங். சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.